ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான். மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் கூட சொல்லலாம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மையப்பகுதியில் திருப்பாதிராப்புலி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இங்கே இறைவன் வந்து பல திருநாமங்களில் அழைக்கப்படுறாங்க. அதில் முதன்மையான திருநாமம் பார்த்திங்கன்னா பாடலீஸ்வரர் என்ற திருநாமம். அதுக்கப்புறம் வந்து கன்னி வனநாதர், தோன்றா துணைநாதர், கரையேற்றும் பிரான், உத்திரேசன், பாடல் நாதன் என்று இத்தனை திருநாமத்தில் இறைவன் அழைக்கப்படுறாங்க. இங்கே இறைவியும் சாதாரணம் கிடையாது, அவங்களும் பல திருநாமங்கள் அழைக்கப்படுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நாயகி, தோகம்பியாய், அருந்தவ நாயகி நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் மருத்துவம் பாதி மரம், பாதிரா மரம்னா 12 ஒரே இடத்துல 12 வகையான பூக்களை பூக்கக்கூடிய அற்புதமான மரம் தலவிருட்சம். இந்த மரம் இப்போது அங்கே இல்லை. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், கெடில தீர்த்தம், தென்பண்ணி தீர்த்தம் இருக்குது. இங்கே மூவரால் பாடல் பெற்ற ஆலயம். அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகராக பாடல் பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் வழங்குகிறது. பல்லவர் சோழ காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். இங்கே சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. காட்சியளிக்கும் போது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு உருவாக்கும் இறைவனை வணங்கும் போது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, ஒரு காலத்தில் சிவமா வைணவமான்னு ஒரு போட்டி நடக்குது. அப்படி போட்டி நடக்கும்போது அப்பரர் வந்து மிகவும் துன்புறுத்தப்படுறாரு. எப்படி ஏன்னாக்கா அவர் சிவத்தை பற்றி தான் பாடுறார், வைணவத்தை பற்றி உயர்ந்ததாக பாடுறதில்லை. இதனால் கோபம் மட்டும் அரசன் என்ன பண்ணுறான், அப்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பாறாங்கல்லில் வந்து கட்டி நடுக்கடலை இறக்குறார். நடுக்கடலை இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு. வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லை இறக்கிவிட்டு அப்பரர் வந்து அப்பயும் வந்து சிவபெருமான திருநாமத்தை பாடிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படி பாடும்போது அந்த கல் நான் போனது ஒரு தோணியாக மாதிரி அவரை மிதக்க வச்சு வந்து கரை சேர்ந்த இடம் தான் இந்த ஆலயம். ஆக இந்த ஊர் பேர் வந்து இன்றளவு ஒரு ஊர். கரை ஏற்றி விட்டால் குப்பமாக இந்த ஊர் இன்றளவு அழைக்கப்படுது. இங்கே யாரெல்லாம் வந்து வழங்கினாங்க பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர், விக்கிரபாதர், மங்கன முனிவர், உபமன்யு, ஆதிராஜன் எல்லோரும் வந்து இங்கே வந்து பூஜித்த தலமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்புனாக்கா, நம்ம காசிக்கு போயிட்டு 15 முறை காசிக்கு போயிட்டு இறைவனை வணங்கி பெறுகின்ற அருளை வந்து இங்கே சென்று பாடலீஸ்வரர் நின்று வணங்கி ஒரு முறை சென்று வணங்கினாலே அந்த அத்தனை அருள் நமக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தர திருவண்ணாமலைக்கு நம்ம 8 முறை சென்று அண்ணாமலையை தரிசித்து அவர்கிட்ட பெற பலனை இங்கே பாடலீஸ்வரர் வந்து வணங்கி ஒரு முறை வந்து வணங்கினாக்கா அந்த பலன் நமக்கு வெகு விரைவாக கிடைக்கும். என்னன்னாக்கா பலன் வந்து வெகு விரைவாக கிடைக்கிறதா, அதுக்கு வித்தியாசமாக சொல்கிறோன்னு உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தில்லை நடராஜரை சென்று 3 முறை வணங்கினாக்கா வணங்கி பெறுகிற பலனை இங்கே பாடலீஸ்வரர் ஒரு முறை சென்று வணங்கி பெற்ற பலன் கிடைக்குன்னு சொல்லி இந்த ஆலயம் நமக்கு விளங்குது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆகம விதிப்படி நமக்கு இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கே இறைவிக்கு வந்து பள்ளி அறையில் எழுந்திருவது தனிச்சிறப்பு. பள்ளி அறையில் நமக்கு காட்சியில் தனி சிறப்பாக இருக்குது. இங்கே புலிக்கால் முனிவர் வந்து எழுந்தருளி பேறுபட்ட தலம். அதில் அந்த இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறோம், ஒரு முறை வந்து சிவபெருமானும் பார்வதியும் சொக்காட்டம் ஆடுறாங்க. சொக்காட்டம் ஆடும்போது அப்படி ஆடிட்டே வரும்போது எல்லா ஆட்டத்துலேயும் பார்வதி ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஜெயிச்சுட்டு வரும்போது பார்க்குற திருமால் நடுவர் உட்காந்துற அந்த ஆட்டத்துக்கு ஒரு முறை ஆடும்போது ஜெயிச்சிட்டாங்க பார்வதி. அப்போனா சொல்ல சிவபெருமான் இதில் இந்த ஆட்டத்தில் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி வாதிடுறாரு. அப்படி வாதிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி அதை ஒத்துக்கலான்னு சிவபெருமானை திருமாலை கேட்குறாரு. அவர் தான் நடுவராக இருக்கார் இல்லையா, அவர் கேட்குறாரு யார் ஜெயிச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா. திருமாலை சொல்கிற இறைவன் நான் சரியாக கவனிக்கலைன்னு சொல்கிறார். கவனிக்கலைன்னு சொல்லணுன்னே சரி சிவபெருமானை ஜெயிச்சதை பார்வதியாலையும் ஒத்துக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, பார்வதி என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷப்பயிற்சி செய்கிறாங்க. சிவபெருமானுடைய கண்களை வந்து தன் கையால் இருக்க மூடிடுறாங்க. மூடும்போது சொல்கிறாங்க, நான் வந்து தன்னுடைய கரங்களால் உங்கள் கண்களை மூடியிருக்கிறேன், இதை மீறி வெளிச்சம் உங்களால் உலக கொடுக்க முடிஞ்சால் அப்போ நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கண்ணு இருக்க முடியும் உலகத்தில் ஜீவராசியில் அப்படி ஒரு மாதிரி சம்பித்து போய் நிற்குது. உலகமே இருண்டவனமாக்குது.
அப்படி ஆகும் பட்சத்தில் சிவபெருமான் மிகவும் கோபப்பட்ட நபர் பார்வதியை சபிக்கிறார். எப்படி சபிக்கிறார்னா, "நீ வந்து பூலோகத்தில் சென்று ஒரு ஒரு சிவாலயமாக வணங்கிட்டு வா. வணங்கிட்டு வந்துட்டு என்னை நினைச்சு வணங்கு, தவம் செய். அப்படி வணங்கிட்டு வரும் பல ஆலயம் சென்று வணங்கும் பட்சத்தில் ஒரு ஆலயத்தில் நீ வணங்கும்போது உன் இடது கண், உடது தோள்பட்டை எங்கே துடிக்குதோ அங்கே நான் வந்து உனக்கு முக்தி தந்து என்னை அவன் கூட அழைச்சிக்கிறேன்னு" சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பட்சத்தில் பார்வதி ஒரு ஒரு ஆலயமாக சென்று இறைவனை வணங்குறாங்க. வணங்கி வரும்போது எங்கேயுமே அந்த பலன் இல்லை. இந்த கடைசி அந்த பாடலேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து வணங்கும்போது அவங்க இடது தோள்பட்டையும் இடது கண்ணும் துடிக்குது. சிவபெருமான் அங்கே அகோர் வந்து அங்குரமாக வந்து நமக்கு காட்சியிருக்காரு. சிவபெருமான் வந்து அங்கே இறைவனை இறைவியை ஏற்றுக்கிறாங்க. இவ்வளோ பாடல் பெற்ற தலம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த புலிக்கால் முனிவர் வந்து புலிக்கால் வழங்கிய இடம் இருந்தார். அவர் வந்து இந்த பாலி மரத்தில் ஏறி பூவை பறித்து இறைவனை பூஜித்து வழக்கம். அப்படி செய்யும்போது அவருக்கு முக்தி பெற்ற தலமாகவும் புலிக்கால் முனிவர் பெயர் பெற்ற தலமும் தலம் விளங்குது. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் நம்ம வந்து நம்ம ஊரில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் அருகாமையில் இருக்கிற ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்தை எந்த காரணம் தவிர்க்காதீங்க. இறைவனை சென்று தரிசிங்க. எம்பெருமான் தரிசித்து ஈசனருள் பெருக, இன்புற்று வாழ்க, எல்லாம் வளம் பெருக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.